ப்ரோக்ராஸ்டினேஷன் அல்லது ஒரு வேலையை பின்தள்ளி போடுகின்ற தன்மை. இது பொதுவாக நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. ஏன் பின்தள்ளி போடுறாங்கன்ற காரணம் என்னென்னா, ஒரு வேலை நம்ம தொடங்கினால் அது முடியாதுன்னு அவங்க கருதுவாங்க, அல்லது அது எனக்கு கஷ்டம், அது இயலாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸுக்கு தீர்வு என்னென்று சொல்லி உளவியலாளர்கள் கருதுறாங்கன்னா, ஒரு விடயத்தை தொடங்குவது, ஜஸ்ட் ஸ்டார்ட். அது சொல்கிறாங்க 2 மினிட்ஸ் ரூல். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் செய்கிறது போதுமானது, ஆரம்பத்தில் செய்வது போதுமானதுன்ற ஒரு ரூல்ஸை நீங்கள் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொடங்குவது லேசாக இருக்கும். இப்போ 1000 மைல் ஓடணுன்றாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கத்தான் வேணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ உதாரணமாக ரூமை வந்து க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் யோசிங்க. ஆனால் அதை தொடங்கினால் அதை முடிக்க இயலாமதுன்ற ஒரு மனநிலை ஒன்று இருக்குது. அது கஷ்டமாயிரும், லேட் ஆகிரும், அது நிறைய செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா அப்படி ஒரு விடயத்தை இடையில தொடங்கிட்டு முடிக்காமல் விட்டால் அது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அது ஒரு ஒப்சஷன், அது கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுக்காக வேண்டி தொடங்க பயம். அப்போ தொடங்கிட்டீங்கன்னா 2 மினிட்ஸ் மட்டும் செய்வோம், அதுக்கு பிறகு பார்ப்போம்னா 2 மினிட்ஸை 5 மினிட்ஸ் ஆக்கலாம், 5 மினிட்ஸை 15 மினிட்ஸ் ஆக்கலாம், போகலாம். படிக்க வரவங்களுக்குள்ளேயும் அப்படி தான். நீங்கள் 2 மினிட்ஸ் அவங்களோட பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் தானாக அவங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. ஆனால் இது 1/2 மணித்தியாலம், 3/4 மணித்தியாலம், 2 மணித்தியாலம்னு நீங்கள் பெரிய அளவு கஷ்டமாக்குனீங்கன்னா அது மோட்டிவேஷன் வராது. அதுக்கு இரண்டாவது, ஒரு வேலையில் இருக்கிற வேலையை முடிக்கணும்னா அதில் மிக இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது மிகவும் கஷ்டமான பகுதியை முதலாவது செய்யணும். அது ஈட் த ஃப்ராக்னு சொல்கிறது. ஈட் த ஃப்ராக்னு சொன்னால் ஒரு தவளையை சாப்பிட்றது கஷ்டம் தானே. அப்போ நீங்கள் ஒரு பாடத்தில் இருக்கிற கஷ்டமானதை முன்னுக்கு முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க, இது இப்போ எல்லாம் இலகு தானே இருக்குது, நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் இலகுவான விடையை அடுத்ததாக நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அது மோட்டிவேஷன் வரும். அடுத்தது இதில் பேசிக் சயின்ஸ் என்னென்னா, எக்ஷன் தான் மோட்டிவேஷன் ஏற்படுத்தும். அது ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது மோட்டிவேஷனாக மாறும். மோட்டிவேஷன் எக்ஷனை ஏற்படுத்துறதில்லை. உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு படிப்பை பற்றி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து பேசினால் அது படிக்கலாம்னு 2 நாள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும், ஆனால் தொடர்ந்து அது மோட்டிவேஷன் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு பிள்ளை படிக்கணும்டா 2 நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சுட்டா நிச்சயமாக அது 5 நிமிஷமோ அது 15 நிமிஷமோ அதுக்கு அடுத்ததாக அது படிப்பு வேலைகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வைங்க, அதை இலகுபடுத்துங்க. ஸ்டார்ட் பண்ணுறதை அது தானாக ஒரு விடயத்தை பின்தள்ளி போடாமல் நம்ம செய்கிறத அது பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடுக்கும், நம்மளுக்கும் அது ஒரு இலகுவாக அமையும். ஒரு விடயத்தை முழுமையாக பர்ஃபெக்டாக முடிக்கணுன்ற தன்மையும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட்னு ஒன்று இல்லை, அது பொய்யான உலகம். ஸோ இயலுமான அளவுக்கு ஒரு சரியாக செய்ய ட்ரை பண்ணுவது என்பது தான் சரி. ஸோ பிள்ளைகளுக்கு பர்ஃபெக்ட்னஸ்ன்றது என்னதை கஷ்டப்படுத்தி உளவியல் ரீதியாக கஷ்டப்படுத்தாமல், ஒப்பீடு செய்யாமல், இப்படி இதுதான் ஐடியல்னு ஆக்காமல் அதுகள போக்கில் இயலுமான அளவுக்கு அதை செய்ய வச்சிங்கன்னால் அது போதுமானது என்ற மனநிலையை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு இலகுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் உடல்நலம் மேம்பட்ட ஒரு வாழ்க்கையையும் முறையையும் நாம் உருவாக்கலாம்.